வெல்கம் டு தமிழ் சமையல் ப்ளஸ். இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் வந்து கும்பாபிஷேகம் நடக்குது. அதுக்காக நாங்கள் பண்ண ப்ரிப்பரேஷனை தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேசரி செஞ்சிட்ருக்காங்க. ஸ்வீட்டு தான் ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வந்து கேசரி வந்து செஞ்சிட்ருக்காங்க, எங்கள் அண்ணி செஞ்சிட்ருக்காங்க. அதுக்காக தான் வந்து அடுப்பில் வச்சு நல்லா சூப்பராக கிண்டிகிட்ருக்காங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா இந்த சைடு வந்து சாம்பார் இருக்குது. அடுத்து இது வந்து சட்னிக்காக, கார சட்னி செய்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்குனதை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து கேசரியை வந்து நல்லா கிண்டி நல்லா வேக வைக்கிறாங்க. இங்கே வந்து டீ குடிக்கிறதுக்காக எங்களுக்கு பால் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா இட்லி வெந்துட்டுருக்கு. இவ்வளோ மாவு தான் அரைச்சி வச்சுருக்காங்க. இது வந்து மாவு இருக்குது. அடுத்து வந்து இதான் எங்களோட பூஜை ரூம். இதில் தான் எல்லா சாமியும் வச்சுருக்கோம். இது வந்து தேவதை ஃபோட்டோ. அடுத்து பார்த்திங்கனாக்கா கேசரி வந்து நல்லா மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து கிண்டி எடுத்து வச்சுட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு பொங்கலுக்கு வந்து சாம்பார் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டு தாளித்து எடுத்து வச்சுட்டாங்க. அடுத்து அந்த கார சட்னியில் வந்து கொத்தமல்லி போடலன்னு சொல்லிட்டு திரும்பி வந்து கொத்தமல்லி கட்டெல்லாம் எடுத்து நல்லா கிண்டி எங்கள் பெரியம்மா வந்து கிண்டிகிட்டு இருக்காங்க. நல்லா அதோட பச்சை வாசனை போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நல்லா வந்து கிண்டிகிட்டு இருக்காங்க அடுப்பில் வச்சு. அடுத்து பார்த்திங்கனாக்க இந்த பானையில் வந்து ஒலை கொதிக்குது. ஒலை வந்து மிளகு பொங்கல் செய்கிறதுக்காக வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. அது வந்து சூடாகணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்காங்க. இதான் வந்து எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து கோயில் வந்து கொஞ்சம் கிட்டையே தான் இருக்குது. ஸோ வந்து இதுதான் அதோட அமைப்பு. நல்லா வந்து கேஸில் வைக்காமல் இங்கே அடுப்பில் எடுத்து வந்து பாலை வச்சுட்டாங்க டீ போடுறதுக்காக. சாம்பார் சட்னிக்கு வதக்குனது எல்லாம் ரெடி. இப்போ வந்து டீ போட்டு முடிச்சாச்சு. எங்கள் அண்ணி ஆற்றிட்டு இருக்காங்க. நாங்கள் வீட்டில் ஒரு 15 பேர்த்த இருந்தோம், எங்கள் சொந்தக்காரங்க எல்லோரும். ஸோ வந்து எல்லாருக்காகவும் ஆற்றுறதுக்காக டீ வந்து எடுத்து ஆற்றிட்டுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா மிளகு பொங்கல் செய்கிறதுக்கு அரிசியும் பாசிப்பருப்பையும் சேர்த்து உலையில் வந்து போட்டாங்க. எங்கள் அத்தை செஞ்சிட்ருக்காங்க பொங்கலை. நல்லா அரிசியும் பருப்பும் போட்டாச்சு. அடுத்து வந்து அடுப்பில் வந்து இட்லி வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து நிறையா பேர் வருவாங்க அப்படிங்கிறதுக்காக நிறையா செய்யணுன்ட்டு. அடுத்து இதில் முந்திரி எல்லாம் போட்டாங்க மிளகு பொங்கலுக்கு. இப்போ வந்து டீ வந்து எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்காங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6:30 மணி தான் இருக்கும். அதுக்குள்ளே நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சிட்டோம். இப்போ தான் சூரிய உதயமாயிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது கிளைமேட்டே. நல்லா அழகாக இருக்குது சூரியன் பார்க்கவே. அடுத்து பார்த்திங்கனாக்கா இட்லிலாம் ஊற்றிட்டு எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே வந்து கொத்தமல்லி சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு எல்லாருக்கும். நான் தான் இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சேன். அடுத்து பார்த்திங்கனாக்கா தேங்காய் சட்னியும் செஞ்சு வச்சிட்டோம். ஒரு சட்டி ஃபுல் மாவும் எடுத்து இட்லி ஊற்றிட்டாங்க. இதெல்லாம் வந்து எங்கள் சின்னத்தை ஊற்றிட்டு இருக்காங்க இட்லிலாம். ஸோ வந்து எல்லா சாப்பாடும் வந்து ஓவர் ஆகிடுச்சு. இதெல்லாம் தான் நாங்கள் இன்றைக்கி செஞ்சுருந்தோம். அடுத்து பார்த்திங்கனாக்கா கும்பாபிஷேகத்துக்காக நாங்கள் எல்லோரும் கோயில்கிட்ட போயிட்டோம். டைம் ஆகிடுச்சு. ஒரு 10:30 இருக்கும், 10:15 இருக்கும். அப்போ தான் வந்து
டைம் சொல்லி குறிச்சிருந்தாங்க. ஸோ கருடர் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் கருடரை வந்து வர்றாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப வந்து சூப்பராக சொந்தக்காரங்களோட ஒரு நல்ல ஒரு ரொம்ப ஒரு தெய்வீகமான ஒரு அனுபவமாக இருந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதே நேரம் சொந்தக்காரங்க எல்லாரோடையும் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம். எல்லோரும் வந்து கருடர் வருதான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அதே போல் வந்தது. இது வந்து ஆக்சுவலாக வந்து பிள்ளையார் கோயில். இது எங்கள் ஊரில் உள்ள சித்தி விநாயகர் டெம்பிள். கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் செய்வாங்க. ஸோ அதுக்காக புதுப்பிச்சு இப்போ வந்து இதை பண்ணாங்க. இப்போ வந்து பூஜை பண்ணும்போது அங்கே ஒரு குருமார்லாம் வருவாங்கள்ல, ஐயர்லாம், அவங்கள வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சாமி வந்துடுச்சு. ஸோ அவங்க சாமி வந்து ஆடினதுக்கப்புறம் தான் வந்து கும்பத்துக்கு அபிஷேகம் வந்து பண்ணுவாங்க. அதுக்காக தான். அடுத்து அதே போல் வந்து கருடரும் வந்துட்டார். ஸோ வந்து கரெக்டாக குறித்த நேரத்துக்கு கருடரும் வந்துட்டாங்க. அதே போல் வந்து கும்பத்துக்கு அபிஷேகம் பண்ண எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து வியூ இந்த சைட்லேருந்து கிட்ட போய் சாமிக்கிட்ட நிற்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த சைடு போக ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் கிட்ட போயிட்டோம். நல்லா எல்லா சொந்தக்காரங்க, அத்தை, மாமா, அம்மா, அப்பா, பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குடும்பமும் வந்து ஒன்றா சேர்ந்து கோயிலுக்கு எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். இதை வந்து